சிறகடிக்க ஆசையில ரோஹிணி விஜயாவை கரெக்ட் பண்றதுக்காக 5000 ரூபாய் கொண்டு வந்து தராங்க. இனி மாசம் மாசம் தரப்போறதாவும் சொல்றாங்க. இத பாத்துட்டே இருந்த மீனா முத்து வீட்டுக்கு வந்தோன்னே நம்ம அத்தைக்கு கொஞ்சம் பணம் தரலாமா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன திடீர்னு முத்து விசாரிச்சோன்னே இந்த மாதிரி ரோஹிணி கொடுத்தத பத்தி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தர வேணாம், ஆல்ரெடி நம்ம நிறையவே தந்துட்டு இருக்கோம். அப்பாவோட இன்சூரன்ஸ் பணமும் அம்மா கிட்டதான் இருக்கு. அது சரி, இப்ப இந்த பிள்ளை எதுக்கு தேவையில்லாம வந்து 5000 ரூபாய் அம்மா கிட்ட கொடுக்கணும்? ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு முத்து சொல்றாரு. இதுல என்னங்க இருக்கு, பார்லர் அத்தை பேர்ல நடத்துறாங்க, அதனாலயா இருக்கும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. இல்ல இல்ல, இவ்வளவு நாள் தராம புது மருமக வீட்டுக்கு வந்தோன்னா இவ தர்றானா, இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அது இல்லாம அப்பா பெரிய பணக்காரன் அது இதுன்னு சொல்றாளே தவிர இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வந்து ஒருத்தர் கூட பார்த்தது இல்லையே. கண்டிப்பா ஒரு நாள் எல்லாமே வெளியே வரும் அப்படின்னு சொல்றாரு முத்து. விஜயா நைட்டு தூங்குனதுக்கு அப்புறம் ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதி கதவை ரோஹிணி கதவை தட்டி தட்டி பாக்குறாங்க. ஆனா யாருமே கதவு திறக்கிற மாதிரி இல்ல. முத்து ரூம் கதவை நான் தட்டுறேன்னு விஜயா சொல்ல, வேணா வேணா அவன் அலுப்புல தூங்கிருப்பான், வா நம்ம கீழே ஒரு பாத்ரூம் இருக்குல்ல அங்க வேணா போயிட்டு வரலாம், உன்னை நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூட்டிட்டு போறாரு. இதுக்கு தாங்க இந்த முத்துவையும் மீனாவையும் தனி கொடுத்தன வைக்கலாம்னு சொல்றேன் அப்படின்னு விஜயா சொல்ல, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. என்னன்னு கேட்க, பேசாம நம்ம 2 பேரும் போயிடலாமா, ஆளுக்கு ஒரு ரூம்ல இருக்காங்க, நம்ம தான் தனியா இருக்கோம், அம்மா வீட்டுக்கு போனா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. விஜயா அதோட அந்த பேச்ச பேசாம அப்படியே பேசாம விட்டுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா அவங்க ஃப்ரெண்ட பாக்க வர்றாங்க. ரோஹிணி எனக்கு கட்டுக்கட்டா பணம் கொடுத்தா, இன்னும் நிறையவே தருவா அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அதோட நிக்காம முத்துவையும் மீனாவையும் தனி கொடுத்தன வைக்கிறதுக்கு இவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, முத்து அவருக்கு செல்ல பிள்ளை, அவர் எப்படி ஒத்துப்பாரு அப்படின்னு ஃப்ரெண்டும் கேக்குறாங்க. நான் எப்படியாவது அவங்கள தனி கொடுத்தனும் அனுப்புவேன், நான் என்னென்ன பண்ணி அனுப்புறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு ஒரு வில்லி மாதிரி யோசிக்கிறாங்க விஜயா. ஆல்ரெடி வில்லி மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் கொடூரமா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. காலையில எந்திரிச்சோன்னா மீனாக்கு வரிசையா வேலை சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. மீனாவும் எனக்கு 2 கை தானத்தை இருக்கு, இருங்கத்த ஏதோ செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி வந்து பசிக்குது அப்படின்னு சொன்னோன்னா இட்லி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இட்லி வேணா தோசை ஊத்துங்களேன், எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது அப்படின்னு ரொம்ப திமிராவே தான் பேசுறாங்க. உங்களுக்கும் சேர்த்துதான் இட்லி ஊத்திருக்கேன்னு மீனா சொல்ல, எனக்கு தோசை தான் வேணும்னு கேக்குறாங்க ரோஹிணி. விஜயாவும் உனக்கு தோசை ஊத்துறதுக்கு என்ன, போய் தோசை ஊத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு பழம் கட் பண்ணிட்டு வரேமா அப்படின்னு பழத்தை எடுக்க போறாங்க. ஸ்ருதி டைமிங்ல போன் பேசிட்டு வராங்க. இன்னுமா அந்த மாமியார் 7 மருமக்களை குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க, வர்றேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல வேலை எனக்கு வாச்ச மாமியார் எல்லாம் அப்படி இல்ல, இருந்திருந்தா வாயிலேயே குத்திருப்பேனும் சொல்றாங்க. மீனாவை அந்த டைம்ல விஜயா கூப்பிட கத்தியோட வர்றாங்க மீனா. பார்த்து கொஞ்சம் பதறிதான் போறாங்க விஜயா. இங்க நடக்கிற எல்லா கூத்தையும் நின்னு முத்து பாத்துக்கிட்டே தான் இருக்காரு. நாளைக்கு ஒரு பிரச்சனை பண்ண போறாரு. விஜயா மீனா கிட்ட 2 முட்டைய போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. முத்து வந்து உள்ள இருந்து 2 முட்டையை எடுத்துட்டு கீழே போடுறாரு. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.